Hey guys, நான் ஜெய். Straight to the point. Download link descriptionல இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வெட்டிங் ஆல்பம்னு ஒரு பிஎஸ்டி டெம்ப்ளேட் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இதுதான் நான் தரப்போகிற ஃப்ரீ டெம்ப்ளேட். இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இப்போ பார்க்கலாமா? இதெல்லாம் இந்த டார்க் ஷேப்ஸ் எல்லாமே இமேஜ் பிளேஸ் ஹோல்டர். இதில் தான் நீங்கள் உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் 1, இதில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணலாமா? அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் இருக்க ஃபோட்டோவில் போய் இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இமேஜை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இமேஜை அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. there you go. ஸோ தட் அந்த இமேஜ் வந்து அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்குள்ள மட்டும் தான் விசிபிள் ஆகும். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் இமேஜ் அழகாக ஃபிட்டின் ஆகிடும் அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்குள்ளார. இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி எல்லா இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப்லேயும் உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இமேஜ், மாப்பிள்ளை பொண்ணு, எந்த இமேஜெலாம் ஆட் பண்ணிக்கலாம். there you go. இமேஜில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை எடிட் பண்ணுறது தான். டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க. அதுக்கு உங்களுக்கு எடிட் பண்ண நினைக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி இப்போ உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், மாப்பிள்ளை பொண்ணு, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், இந்த நேம் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா இடத்துலையுமே உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட டெம்ப்ளேட் ரெடி. இப்போ டெம்ப்ளேட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். முக்கியமான ஸ்டெப், ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து எக்ஸ்போர்ட் போய்க்கோங்க. சேவ் ஃபார் வெப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணியிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது என்னேபிளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஃபைன், அது செக் பண்ணாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் சேவ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் வந்து இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுங்கிற லொக்கேஷனில் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஃபோல்டரை. இப்போ நேம் ஆட் பண்ணிக்கோங்க, சேவ் கொடுங்க. இப்போ நம்ம டெம்ப்ளேட் சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த இமேஜ் ஃபோல்டரில் போனீங்கன்னா மொத்தம் 6 இமேஜஸ் இருக்கும். எஸ், நம்மளோட டெம்ப்ளேட் வந்து 6 செப்பரேட் இமேஜஸாக சேவ் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இப்போ அந்த 6 இமேஜையும் அதே சீக்வென்ஷியல் ஆர்டரில் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி சீம்லெஸ்ஸான ஒரு வெட்டிங் ஆல்பம் கிடைக்கும். ஸோ there you go guys. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா டுட்டோரியல்ஸ் அண்ட் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்க்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.